ஸோ நான் உங்கள் போஸ்ட் ஹஃபீஸுர் ரஹ்மான். இது ஒரு குட்டி ஸ்டோரி, என் ஸ்டோரி. இதை கேட்கறதுக்கு நீங்களா ரெடியா இல்லைன்னா பாடு பாடி தொலையும். நான் ஒரு சிம்பிளான விஷயத்த பற்றி பேசுகிற மாதிரி தெரியலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ரிலேட்டடான விஷயத்த பேசுகிறேன்னு நான் நம்புகிறேன். இது என் வாழ்க்கையில் நான் ரொம்ப இந்த விஷயத்தோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தோட நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிங்க. தேங்க்யூ. ஸோ உங்க மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்க மேல அளவு கடிந்த நம்பிக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எப்போ அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அது ரிசல்ட்ஸ் தப்பா போயிடுச்சு அப்படின்னா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா உங்க மேல நீங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு ஒரு விஷயத்த செய்றீங்க. அது தப்பா போனாலும் ரைட்டா போனாலும் அதுக்கு உங்களுக்கு அது மன நிம்மதியை தந்துச்சா, உங்களுக்கு ஒரு மன நிறைவை தந்துச்சா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்த புரிஞ்சுக்க எனக்கு ஆல்மோஸ்ட் ஐ ஹேவ் டு லிவ் த்ரூ மை 20s டு லேர்ன் திஸ். எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிக்கும்போது ஐ வாஸ் நாட் தட் கான்ஃபிடென்ட் இன் மை செல்ஃப். ஐ வாஸ் வெரி இன்ட்ரோவர்ட்டட். ஐ டோன்ட் ஸ்பீக் டு பீப்புள் வெரி மச். நான் எப்படி சொல்றது, வீட்டில் உட்கார்றது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லைக் ஐ எனக்கு வேலைக்கு போகலாம் பிடிக்கல. லைக் பிகாஸ் எனக்கு பீப்புள் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கல. அப்போ என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடா போயிட்டு இருக்கும்போது கோவிட் டைம் இருந்துச்சு. ஸோ கோவிட் டைம்ல வந்துட்டு இருந்தப்போ ஐ வாஸ் லைக் வெரி மச் லூசிங் ஹோப். ஏன்னா கரெக்டாக நான் காலேஜ் 2018 முடித்தேன். 19 முழுக்க வேலை தேடினேன், கிடைக்கல. ஸோ 19 வேலை தேடி கிடைக்கலன்னு ரொம்ப டவுன் ஆயிருந்தேன். 20 கோவிட் வந்துச்சு. ஃபார் நெக்ஸ்ட் 3 years ஐ வாஸ் ஸோ ஸ்ட்ரகிளிங். ஸோ நான் யூடியூப் சேனலுக்கு ஒர்க் பண்ணேன், சின்ன சின்ன எடிட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு அப்படிதான் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு அன்செட்டில்ட் பேச்சுலரா 9 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். இப்பந்தான் கொஞ்ச நாளா எனக்கு ஒரு வேலை கிடைச்சு ஒரு எனது சம்பளம் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என் மேல நம்பிக்கை நான் ரொம்ப நாளா லைக் யோசிச்சுட்டு எனக்கு லைக் ரொம்ப பிடிச்ச வேலையான ஒரு யூடியூபர் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இப்பதான் வந்து. ஏன்னா உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எப்படி சொல்லுவோம், உங்க சொசைட்டி உங்க மேல திணிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் நானும் ஒரு விஷயத்த யோசிச்சேன். நான் யூடியூபிங் சைட்ல கூட பண்ணிருக்கலாமே. ஏன் நான் வேலை வேலை வேலைன்னு ஒரு 4 இயர்ஸா அதுக்கு முன்னாடியே ஓடிட்டு இருந்தேன். நான் 22 சம்திங் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். 4 இயர்ஸா அதுக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தேன். என்னது லைக் ஏன் நம்ம யூடியூபிங் சைட்ல பண்ணிருக்கலாம். நம்ம இது லைக் இப்படி ஓட தேவையில்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் மத்தவங்க வேலிடேஷனுக்காக வேண்டி வேலைக்கு போறேன், மத்தவங்க வேலிடேஷனுக்காக வேண்டி சம்பாதிக்கிறேன். நான் எனக்காக வேண்டி எதுவும் செஞ்சுக்கல. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படின்னு ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அப்படிதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. வாழ்க்கை ஒரு நீரோடை போல ஓடும் அப்படின்னு நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, கவிதையா படிச்சிருப்பீங்க, அது பாட்டா கூட கேட்டிருப்பீங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. நம்பிக்கை இல்லாத மக்கள், தன் மேல ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா
அவன் வாழ்க்கை வந்து நீரோடை மாதிரி தான். அல்லது வாழ்க்கையை எப்படி எந்த சைடு இழுத்துட்டு போதோ அந்த சைடு தான் அவனும் போவான். அவனுக்கு அப்படின்னு அவன் எதையும் அமைச்சுக்க மாட்டான். அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த வீடியோ போட்டு இவ்வளோ பேசுறதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா வந்து மதன் கௌரி அவர்கள் தான் இருந்தாரு. அவரு வந்து லைக் அவரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சப்போ 2017 அந்த டைம்ல நான் வந்து லைக் ஸ்டூடெண்டா இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து செம்மையா வீடியோ போடுறாரு. மாஸ் அண்ணன். அவர் வந்து பயங்கர வாட் டு சே he was a great inspiration to me, how to be confident in yourself, how to like டேக் யுவர் லைஃப் டு நெக்ஸ்ட் லெவல். எப்படி வந்து உனக்கு அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவரை வச்சுதான் என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் ஒரு மனுஷனோட ஆணிவேர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில்